ஏ முத்தலகு, முத்தலகு எங்க இருக்க? பனை மரத்துல பாதி இருப்பா. இவளை ஏத்து ஏத்து பார்த்து என் கழுத்தெல்லாம் சுளுக்கிக்கிடுது. ஆச்சி, உங்களை யாரு பார்க்க சொன்னா? இப்ப எதுக்கு கூப்பிட்டியே அதை சொல்லுங்க. அதுவா, உங்ககிட்ட தானே முதல்ல சொல்லணும். நீ தானே இந்த வீட்டுல அங்கிட்டு இங்கிட்ட ஆடிக்கிட்டு திரிவே. இந்த நம்ம தெருல இருந்தா பாரு பங்கஜம், அவ காலி பண்ணி போய் 1 வருஷத்துக்கு மேல ஆகுது. இன்னைக்கு தான் போன போட்டாலாம் உங்க அத்தைக்காரி சொன்னா. அதனால அவ வருவா. அவ முன்னாடி எல்லாரும் மரியாதையா நடந்துக்கோங்க, இல்லைன்னா ஊரு பூரா போய் இந்த வீட்டு மருமவளுவோ அப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு ஆவலாதி சொல்லுவான்னு சொல்ல சொன்னா. இப்ப என்ன, மரியாதையா நடந்துக்கணும் அவ்வளவுதானே. பாருங்க எப்படி நடந்துக்கிறேன்னு. சரி சரி, அவ வந்தானா காப்பியை கிப்பியை போட்டு கொடுக்கணும், பக்குவமா நடந்துக்கணும். 4 மருமவளும் சொக்க தங்கன்னு சொல்லணும். அவ்வளவு முன்னாடி சண்டையை கட்டி இழுத்து நாரடிச்சு போட்டாதீங்க. சரி ஆச்சி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சொல்லி முடிக்கல, அதுக்குள்ளே வந்துட்டியே. நீ வருவியனே இப்பதான் இந்த வீட்டு மருமவள் எல்லாம் கூப்பிட்டு வித விதமா சமைக்க சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு என்ன, எப்படி இருக்கிய? நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன, நல்லா இருக்கேன். என் மருமவ கறி மார்க்கெட் வரைக்கும் போயிருக்கா. நீ வாரேன்னு சொன்னதும் கோழி அடிச்சு குழம்பு வைக்கணும்னு எல்லாம் வாங்க போயிருக்கா. உட்காரு. யாரு இந்த வீட்டு மருமவளா? ஆமா, நான் தான் 3வது மருமவா. வாங்க வாங்க, நீங்க வருவீன்னு இப்பதான் ஆச்சி சொன்னாக்க. உட்காருங்க. என்ன நீங்க உட்காருங்கன்னு சொன்னா மடியிலையா உட்காருவிய? என்ன மணி, என்ன உட்கார சொல்லிட்டு நீ பசக்குன்னு உட்காந்துக்கிட்ட? இந்த வீட்டுல என்ன இடமே இல்லையா? அங்கிட்டு உட்காருங்க. நல்ல மருமவா தான், வேடிக்கையான மருமவா. ஆமா ஆமா, வேடிக்கையான மருமவா தான். இரு, காப்பியை போட்டு வர சொல்றேன். சொல்லணுமோ, போய் காப்பியை போட்டு எடுத்துட்டு வா. புள்ளச்சிமிக்கா, ஒரு காப்பி. அப்புறம் உன் பேரன் பேத்தியெல்லாம் எப்படி இருக்காவோ? நல்லா இருக்கவளா? அவளுக்கு என்ன, எல்லாரும் நல்லா இருக்காவோ. ஆச்சி வாங்க, எப்போ வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்னய்யா, நான் நல்லா இருக்கேன். ஆமா, உன் பொண்டாட்டியெல்லாம் எங்க? எத்தனை பிள்ளைய உனக்கு? இந்த இருக்கல்ல, அவ தான் என் பொண்டாட்டி முத்தழகு. நல்ல குணம் பார்த்துக்கோங்க. என்ன அப்படி தங்கமா வச்சு தாளாட்டுவா, நல்லா பாத்துக்குவா. ஒரு மவன், அவன் பள்ளிக்கூடம் போயிருக்கான். ஆமா, அவோ புருஷனும் பொண்டாட்டியும் அவ்வளவு ஒத்துமையா இருப்பாவோ. புருஷன் நில்லுனா நிப்பா, உட்காருனா உட்காருவா. புருஷனுக்கு அம்பட்டு மரியாதை கொடுப்பா. புருஷன் வந்தா அந்த இடத்துல நிக்க மாட்டானா பாத்துக்கோ. அம்பட்டு மரியாதை. புருஷன் முன்னாடி உட்கார மாட்டா, கை கட்டி தான் நிப்பா. புருஷன் சாப்பிட்ட பிறகு அந்த இலையில தான் சாப்பிடுவா. அவ்வளவு மரியாதை. புருஷன்கிட்ட அவ்வளவு பணிவா நடத்துக்குவா. ஓ அப்படியா? பார்த்தாலே தெரியுது. அம்மா, என்ன இப்படி மிதிக்கிறா? அதுவாச்சி, வேற ஒண்ணு இல்ல. அவரு சரியா உட்கார்ல, அதான் ஒழுங்கா உட்காருங்கன்னு சொன்னேன். யோ நில்லு நில்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நிக்காம நீர் பிசைட்டு போய்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? யோ ஒழுங்க மரியாதையை நின்றும், இல்ல மண்டையில நறுக்கு நறுக்குன்னு கொட்டிடுவேன். வாழைப்பழத்தை தின்னுட்டு போகணும்னா திங்க மாட்டேரா? உனக்கு எவ்வளவு தூரம் இருக்கு? நான் பழத்தை வாங்கி வச்சுட்டு கூப்பிட்டு இருக்கேன், நீர் பிசைட்டு போய்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என் வயிற்றுல இடம் இல்லைன்னு அர்த்தம். இப்பதான் 5 இட்லி சாப்பிட்டேன். அதுக்கு மேல பழத்தை தின்னுனா எப்படி திங்கிறது? யோ 5 இட்லி தின்ன உமருக்கு ஒரு பழத்தை திங்க முடியாதா? ஏமுட்டி இப்படி உசுர வாங்குத? உன்னை கெட்டிக்கிட்டு நான் படாத பாடு படுதேன். ஒரே தலைவலியா தான் இருக்கு. ஆமா, உமரை கட்டிக்கிட்டு மட்டும் நான் என்ன சொர்க்கத்திலயா இருக்கேன்? என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சனோ அன்னைக்கே தலைவலி ஆரம்பமாயிட்டு, அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் படாத பாடுதானே பட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன பின்னாடி நின்னு உசு உசுன்னு இருக்கிய? ஆமா, அது யாரு? உங்க ஃப்ரெண்டா? இப்படித்தான் காலங்கத்தால யாரையாவது கூட்டியாந்து உட்கார வச்சு கதை பேசிக்கிட்டு இருப்பேளா? யாச்சி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த பக்கம் வரவே இல்ல. நல்லா இருக்கேன்பா. நீ எப்படி இருக்க? இது யாரு? உன் பொண்டாட்டியா? ஆமா ஆச்சி, சும்மா நாங்க 2 பேரும் அப்படித்தான் அப்பப்ப விளையாடுவோம். அதான் என்னைய பழம் தின்னுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதான் வேண்டான்னே. இவ எப்பவுமே இப்படித்தான், நான் சாப்பிடலன்னா சாப்பிடவே மாட்டா. நீ தின்னாதான் நான் திம்பேனாக்கும். ஏன் இப்படி புழுவுதேரு? வாய மூடு. உன் வாய வச்சுக்கிட்டு சும்மா கிடக்க மாட்டியா? புள்ளச்சிமேக்கா, அந்த வந்திருக்க ஆச்சிக்கு ஒரு காப்பியை போட்டுட்டு வாங்கன்னு எம்பட்டு நேரமா சொன்னேன். நீங்க இப்ப சட்டி வெறுங்கையோட வந்து நிக்கியே. அடியே, என்ன வேலை எவன கொண்டு நறுக்கி போடுவேன். நறுக்கி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இந்த வீட்டுக்கு நானும் உன்ன மாதிரி ஒரு மருமவ, அதுவும் மூத்த மருமவ. நான் என்ன வேலைக்காரியா? காப்பியை போடணும்னா நீ போய் போடு. வரவோ போறவளுக்கெல்லாம் போட்டு கொடுக்கறதுக்கு தான் நான் இருக்கனா? ருக்கோனா, இங்க பாரு, வெளியே போக கூடாதுன்னா போக கூடாது. ஒழுங்கு மரியாதையா உள்ள போ.
சும்மா தேவையில்லாம அங்க போற இங்க போற நாலஞ்ச அப்புறம் நடக்கிறதே வேற. என்னப்பா எப்படி இருக்கு? இது யாரு? ஓம் பொண்டாட்டியா? என்ன இப்படி அரைகுறையா துணிமணியை போட்டிருக்கா? என்னாச்சு? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்போ வந்தீங்க? நல்லாதான் இருக்கேன். ஆனா நீங்க என்ன எல்லாரும் இப்படி தினுசு தினுசா இருக்கியே? இல்லாச்சி, அவ என் கூட சீரியல்ல வேலை பார்த்துட்டு இருந்தா. எனக்கு அவளை பிடிச்சிருந்துச்சு, அதான் கட்டிக்கிட்டேன். பாவம் வடிவு என்ன பாடு படுறாளோ தெரியல. நீங்க என்னமோ சொன்னீங்க, இவ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தினுசா இருக்காவோ. புருஷன் முன்னாடி உட்கார மாட்டா, எந்திக்க மாட்டா, அப்படி இப்படின்னு இவளை பத்தி பெருமை பித்தினியே. இவ என்னன்னா புருஷனே எட்டி மிதிக்கிறா. மத்த 3 பேரும் புருஷனை மண்டையில கொட்டட்டா வைக்கட்டாங்கிறா. இன்னொருத்தி புருஷன்கிட்ட கேட்காம வெளியே சுத்துட்டாங்கிறா. என்ன எல்லாரும் இப்படி இருக்காவோ? என்னத்த சொல்ற? எல்லாரும் அப்படிதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாவோ. எல்லாரும் ஒரே மாதிரியா இருப்பாவோ? 5 விரலும் என்ன ஒரே மாதிரியா இருக்கு? இதுக்கு ஏன் மருமகளோளே பரவாயில்ல. இப்ப எங்களுக்கு என்ன குறைச்சல்னு இப்படி ஆவலாதி சொல்லுதியே? பாரு, உன் வாயை முடிக்கிட்டு உள்ள போ. நீ ஒரு ஆளு, உன்கிட்ட நானும் பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு. என்னாச்சு? நீங்க தானே அவ வந்த பிறகு மரியாதையா நடந்துக்கோன்னு சொன்னீங்க. அதான் மரியாதையா உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துருக்கேன். இன்னும் அந்த இடத்த விட்டுக்கிட்ட நான் நகரல. இப்ப இப்படி பேசுறியே? போதும் தாயே உன் மரியாதை. எந்திரிச்சு உள்ள போ. ஆச்சிக்கு எப்பவுமே குறும்புதான். பேதியில போவா, கணத்தை பிடிச்சி இப்படியா கிள்ளுவே? ஏ ஆச்சி, சும்மா தொடத்தானே செஞ்சேன், வலிக்குதாக்கும். அப்பா இவ்வளவு வச்சுக்கிட்டு என்ன? வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்னம்மா, நல்லா இருக்கேன். ஆனா உன் பாடம் நினைச்சாதான் ரொம்ப சங்கடமா இருக்கு. உன் நல்ல மனசுக்கு இப்படி ஒரு நிலைமையா? எனக்கு என்ன, நல்லா தானே இருக்கேன். ஏன் இப்படி பேசுறியே? ஆமா ஆமா, இருக்கேன். இப்பதான் உன் 4 மருமவுள்ள 3 மருமவுளை பார்த்தேன். 3 பேரும் உன்கிட்ட எப்படி நடந்துக்குவோன்னு பார்த்தாலே தெரியுது. என்னத்த இப்படி பேசுறாவோ? என்ன வந்தவளுக்கு ஒரு கப் காபி போடுறதுக்கு கூட இந்த வீட்டுல ஒருத்தையும் வர மாட்டேக்கா. அவ சண்டையை போட்டுக்கிட்டு புருஷனை எட்டி மிச்சுக்கிட்டு இருந்தா பின்ன அவ அப்படித்தான் சொல்லுவா. ஆரம்பிச்சுட்டாளுவல. 1 மணி நேரம் வீட்டுல இல்ல, அதுக்குள்ளயும் எந்த பாடம் இருக்க? என்னாச்சு அப்படி பாக்குறீங்க? நான் தான் இந்த வீட்டு 2வது மருமக. உங்க சத்தம் கேட்டுச்சு, அதான் சரி காஃபியோட வருமேனு காஃபி போட்டு இருந்தேன். இந்தாங்க எடுத்துக்கோங்க. அப்படியாம்மா? அதான் பார்த்தாலே தெரியுது, சொக்க தங்கம் வடிவு மாதிரியே இருக்கியே. உன் பேர் என்ன? பேரு யாரும் இல்ல, என் அண்ணன் மாவாதான். அவ பேரு காயத்ரி. அதான பார்த்தேன். வடிவு எங்கன்னு இருக்கிறாளே, தங்க சிலையாட்டம் இருக்கா. வடிவு அண்ணன் மவனா சும்மாவா? வடிவு கோணத்துல மகாலட்சுமி. அவ மருமவளும் அப்படித்தானே இருக்கணும். சரி, பேசிட்டு இருங்க. செத்த நெட்ல சாப்பாடு ஆக்கிட்டு வந்துடுறேன். ஐயோ, அதெல்லாம் என்னத்துக்கு வடிவு? ஐயோ ஆச்சி, அப்படிலாம் சொல்லக்கூடாது. 50 தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க, செத்த நேரம் உட்காருங்க. அத்தை நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் சாப்பாடை 1 மணி நேரத்துல ரெடி பண்ணிடுறேன். வடிவுனா வடிவுதான். வடிவோட உருவத்தை அப்படியே உரிச்சு வச்சிருக்காளே யாருன்னு பார்த்தேன். கோணத்திலையும் இவ வடிவுதான். இவ ஒருத்தியே போதும் இந்த வீட்டை தாங்கி பிடிக்கிறதுக்கு. கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்காச்சி. உட்காருங்க, நான் உங்களுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டு வரேன். அதுக்குள்ளேயும் என் மருமவா சாப்பாடு ஆக்கிடுவா. பாத்தியா, என்னமோ சொன்ன, 5 விரலும் 5 மாதிரி இருக்குன்னு சொன்னா இல்லையா? அதுல 1வது சொக்க தங்கமா இருக்குல்ல, ஒத்துக்கிறியா? அதான் சொல்லிட்டனே, வடிவோட செராக்ஸ் இவாதான்னு. வடிவ மாதிரியே இருக்கா. ஆளு மட்டும் இல்ல, கோணத்திலையும் இந்த குடும்பத்தை தாங்கி பிடிக்கிற தூணா இவ தான் இருப்பா. இவ மட்டும் இருந்தாலே போதும், இந்த குடும்பம் எப்பவும் பிரியாது. கேக்குறவளுக்கு புரிஞ்சா சரி. வீட்டுல நிம்மதியா ஒரு டிவியை பார்க்க விடுவாளா? உசுரதான் வாங்குவா. அதான் மையம் வாங்கி கொடுத்தாச்சுல, பின்ன என்ன? புருஷ மண்டையில தேய்க்கிறத விட்டுட்டு என்னத்துக்கு அழைச்சாலோ தெரியல. என்னாச்சுன்னு இப்ப வரும்போதே மோரைய தூக்கி வச்சுட்டு வந்திருக்க. என்ன மைய தேய்ச்சியா இல்லையா? மண்ணா கட்டி அந்த வீட்டுல வர வர என் நிலைமை படு மோசமா ஆயிட்டு இருக்கு. ஏண்டா இருக்கோன்னு இருக்கு. வரவ போறவளா அந்த காயத்ரியை தான் தூக்கி தலையில வச்சு ஆடுதாவோ தெரியுமா? என்னமோ வடிவோட ஜெராக்ஸ் காப்பியே அவதானா?
சொல்ற? எவ அப்படி சொன்னா? அவ வாயை கிழிச்சி உப்பு வைக்காமலா விட்ட? ஆமா, கிழிக்கிறேன். ஓ, மைனிக்காரிக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு அந்த கிழவி அந்த பேச்சு பேசுது. அவளை பார்த்தாலே உன்ன மாதிரியே இருக்கு வடிவு. உன் மருமவ இருக்கிறதுலே இவதான் சொக்க தங்கம், இந்த குடும்பத்தை தாங்குற தூணு, அப்படி இப்படின்னு பேசுறா. எனக்கு ஒரே அவமானமா போச்சு. எவ அது? அதான் ஒரு 2 குடுமி போட்டிருப்பாள ஒரு கிழவி. ஒரு வருஷமா அந்த தெருல தான் இருந்தாலாம். காலி பண்ணி எங்கேயோ போயிட்டாலாம். அவளுக்கு இவ ஒரு காப்பியை போட்டு கொடுத்த உடனே என்னமோ சாட்சாத்து வடிவே இவாதாங்கிற மாதிரி அப்படி புகழ்ந்து பேசுறா. ஏமட்டி, வீட்டுக்கு வந்தவளுக்கு ஒரு காப்பியை போட்டு நீ கொண்டு அவன் மோரையில ஊத்திருக்க வேண்டியதானே? அப்போ ஒன்ன வச்சு தாங்கி இருப்பாளா? அவதான் நடிப்புன்னு நடிக்கிறா. நான் வாரவ போறவளுக்கெல்லாம் காப்பி போட்டு கொடுத்தாதான் என்ன அவ்வளவு நல்லவன்னு சொல்லணுமா என்ன? என்ன வீடு உன் மாமியாக்காரி என்ன சொன்னா? அவ என்ன சொல்லுவா? வரவோ போறவட்டலாம் இவ என் அண்ணம்மவன்னு பெருமை பீத்துவா. வேற என்னக்க சொல்லிட போறா? விளக்கு மாத்துக்கு பட்டு குஞ்சம், சீமையில இல்லாத அண்ணன். அப்படியே அண்ணக்கார இவளை வச்சு தாங்குன்னு தாங்குறான். அறுத்த கைக்கு சுண்ணாம்பு வைக்க மாட்டான் சொட்ட மண்டப்பைய. அவனுக்கு அவளை புகழாரம் பாடுதாளாக்கும். அண்ணன் அண்ணன் அவளை யோக்கியமானவனா இருந்தா மவன் செத்து போறான், போய் சேர்ந்துட்டான், இத்தனை வருஷம் ஆயிட்டு உன் மவனை ஏத்துக்கோன்னு சொல்லியிருப்பானா இல்லையா? இன்னும் ஆங்காரத்துல ஆயிதான் என்ன அந்த வீட்டு பக்கமே அண்ட விட மாட்டேக்கான். என் தம்பிக்காரனுக்கு புத்தி இல்ல, என்ன செய்ய? ஆமா, உன் தம்பிக்காரன் அப்படியே வச்சு தாங்கிடுவான். அவளை புத்தி இருந்தா என்ன அவர் பாசமா பாத்துருக்கணுமா இல்லையா? சொந்த அக்கா அம்மாவா என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட பாசமா மதிச்சு இந்த அம்மா மருமவள சாவி கொத்த நீ வச்சுக்கோன்னு சொல்லியிருப்பாரா இல்லையா? ஒரு நாள் கூட ஒரு 50,000 ரூபாய் காசு என்கிட்ட, ஏன் ஒரு 5,000 ரூபாய் காசு கொடுத்தது உண்டு அவரு? பொண்டாட்டி பின்னாடியே அலைவாரு. பொண்டாட்டி என்ன சொல்லுவாளோ அதை தான் கேட்பாரு. என்னைக்காவது அவர் மதிச்சிருக்காரா? ஆமா, நீ அது மருமவ, நான் அக்கா காரி தானே. என்னைக்காவது பொண்டாட்டிக்கு தெரியாம ஒருத்தர் வத்துட்டு கொடுத்துருப்பானா? எல்லாவனும் கல்யாணம் கட்டுன உடனே அப்படியே பொண்டாட்டி பின்னாடியே பம்மிக்கிட்டு போயிருதானுவோ. அக்கா காரின்னு என்னைக்காவது ஒரு நாள் பாசமா இருந்திருப்பானுவா? நம்ம தான் தொம்பின்னு அவனோட தலையில தூக்கி வச்சு ஆடணும். அவனும் எங்க நம்மளை கண்டுக்கிறான்? ஆமாமா, நாம தான் தம்பின்னு தலையில தூக்கி வச்சு ஆடுதோம். எனக்கு தான் ஒரு தம்பிக்காரன் இருக்கான். பொண்டாட்டி கறிக்கு தேனாவும் அல்வாவும் மல்லிகைப்பூவும் வாங்கிட்டு போறானே நம்ம அக்கா, நம்ம கூட பிறந்தவா, நம்ம கூட இத்தனை காலம் இருந்து வளர்ந்தவா. அவளும் ஆசைப்படுவாளே என்னைக்காது ஏதாவது ஒரு மிட்டாய், ஏன் ஒரு கடலை மிட்டாய் துண்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பானா? இல்லையே, இவனும் அப்படியே பொண்டாட்டி பின்னாடிதான் பம்மிக்கிட்ட அலைவானுவா. நம்ம தான் கூட பிறந்த பொறப்புன்னு பாசமா இருக்கணும். ஆனா இவனுவா கல்யாணம் முடிஞ்ச உடனே அப்படியே பொண்டாட்டி பின்னாடி பம்மிக்கிட்டு போயிருவானுவா. ஒத்த மவளை பெத்தேன், நீ படாத பாடுபடுற. உன்னை நினைச்சாலே மனசெல்லாம் வலிக்கு சங்கடமா இருக்கு. கவலைப்படாதடி, ஏன் டீ இப்படி இருக்க? உன் நிலைமையை நினைச்சா எனக்கு வேதனையா இருக்கு. பிறந்த வீட்லயும் உனக்கு நிம்மதி இல்ல, புகுந்த வீட்லயும் நிம்மதி இல்ல. இந்த கஷ்டப்படுறியேன்னு மனசு வேதனையா இருக்கு. வேதனைப்பட்டு என்ன செய்ய? மைய வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். இந்த மனுஷன் மண்டையில தேப்பு மேலே பின்னாடியே அழைஞ்சா என் மாமியா கறி வந்துருதா. சரி, படுத்திருக்கும் போது தேப்பம்னு பார்த்தா முழுக்க மூடி முக்காடை போட்டுக்கிட்டு தூங்குதாரு. சரி, எந்திரிச்சு நிற்கும் போது தேப்பம்னு பார்த்தா அந்த ஆள் இருக்கிற உசரத்துக்கு எனக்கு எட்டவே மாட்டுக்கு. என்ன செய்யனே தெரியாம தலையை பிச்சுக்கிட்டு வாரேன். குளிக்க போவாம்ல, முதுகு தேய்க்க போறேன்னு பின்னாடியே போய் மண்டையில தேய்ச்சிட வேண்டியதானே? கூறுகட்டம்மா குளிக்கும் போது தேய்ச்சா மண்டையில எங்க நிற்கும்? அது அப்படியே தண்ணியோட போயிடாதா? ஆமா, அது தெரியாம இப்படி ஒளறிப்பட்டனே. அப்ப என்னதான் செய்யறது? சாப்பிட உட்காருவாம்ல, அப்படியே மண்டையில தேய்ச்சிட வேண்டியதானே? ஆமா, எப்படியாவது தேய்க்கணும். அந்த மனுஷனை என் கைக்குள்ள கொண்டு வந்தாதான் அந்த வீட்டுல எனக்கு மரியாதை இருக்கும். இல்லனா கடைசி வரைக்கும் இப்படி புலம்பிக்கிட்டே தான் தெரியணும். சரி டி, வருத்தப்படாத. வா, கடைக்கு போய் உனக்கு பரோட்டா செட்டு வாங்கி தரேன், தின்னுட்டு வீட்டை பக்கம் போ. என்னம்மா சொல்லுத? பரோட்டா செட்டு வாங்கி தரியா? அம்மா கூட 2 செட்டு வாங்கிட்டாமா. நான் பரோட்டாலாம் ஆசைப்பட்டு திம்பேன்னு உனக்கு தெரியும்ல. ஆமா, பேருதான் பெரிய வீட்டு மருமவ. ஒரு பரோட்டா செட்டுக்கு கூட ஒன்று வாங்கிட்டானே இப்படி நாக்கத்தங்கப்பட்டு ஆத்தா கத்திட்டு கேட்டுக்கிட்டு இருக்கே. உன் நிலைமை இப்படி இருக்குன்னு நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. அதுக்கு என்ன, வாங்கி தரேன், வா போவோம். சரிம்மா,